வணக்கம் ரவி. அதாவது தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில், குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக அதிகரித்துள்ள பனிப்பொழிவால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை, போக்குவரத்து மற்றும் உடல் நலம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது நீடித்த காலநிலை மாற்றத்தின் தாக்கமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருப்பது வழக்கம் என்றாலும், கடந்த சில நாட்களாக காலையில் இருந்தும் அதிகாலையில் நீடிக்கும் பனியின் தாக்கம் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக குரோம்பேட்டை, செங்கல்பட்டு, குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்குளத்தூர், கூடாஞ்சேரி, ஊரப்பாக்கம் உள்ளிட்ட சென்னை புறநகர் மற்றும் சுற்று வட்டார மாவட்டங்களில் பனி மூட்டம் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. சில பகுதிகளில் காலை 8 மணி வரை பனிமூட்டம் நீடிப்பதால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள் மாவட்டங்களிலும் குன்னூர் போன்ற மலைப்பகுதிகளிலும் முறை பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் தேயிலை செடிகள் கருகும் அபாயம் உள்ளது போன்ற செய்திகளும் தற்போது வெளியாகி வந்தது. அதாவது அதிகரித்து வரும் பனிப்பொழிவின் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். கடும் பனிமூட்டம் அதிகாலை நேரங்களில் சாலையே தெரியாத அளவுக்கு புகை போல் பனிமூட்டம் சூழ்ந்திருப்பதால் தேசிய நெடுஞ்சாலைகள், கிழக்கு கடற்கரை சாலைகள் மற்றும் முக்கிய சாலைகளில் வாகனங்கள் மெதுவாக செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. விபத்துகளை தவிர்க்க வாகன ஓட்டிகள் கட்டாயமாக முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு செல்ல வேண்டிய சூழலும் ஏற்பட்டுள்ளது. கடும் பனிப்பொழிவு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் அதிகாலை நேரங்களில் விமானங்களின் வருகை மற்றும் புறப்படும் நேரங்களும் தற்போது தாமதமாகி உள்ளது. மேலும் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் இந்த கடுமையான பனிப்பொழிவு பொதுமக்களின் ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறுவர் முதல் முதியவர் வரை அனைத்து தரப்பு மக்களும் சளி, காய்ச்சல், மூச்சு திணறல் போன்ற சுவாச கோளாறுகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். திடீர் காலநிலை மாற்றமும் குளிர்ச்சியும் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து மக்களை நோய்களுக்கு எளிதில் ஆளாக்குகிறது. முதியோர்கள் மற்றும் ஏற்கனவே சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மழை பெய்யும் கால அளவு, மழையின் அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள பெரிய மாற்றங்களே தற்போதைய அசாதாரண பனிப்பொழிவுக்கு அடிப்படை காரணமாக வானிலை மற்றும் சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் தாக்கம் தமிழ்நாட்டில் அதிக அளவில் உள்ளது. காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறைக்கவும் எதிர்கொள்ளவும் தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர்.